வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்தவொரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபீன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார்நிலை குறித்து நேற்று திரு ஜே.பி. நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக் கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.